வெனிசுலா போர் பதற்றம், இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை. டிரம்பின் அதிரடி வேட்டையில் சிக்கிய மதுரோ பூலோக நரகத்தில். விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி தகவல், கிடைத்த அனுமதி. நோபல் பரிசு பெறுவதற்கு முழு தகுதியுடையவர் டிரம்ப், வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர். டிரம்பின் அடுத்த இலக்கு, சிக்கலில் பல உலக நாடுகள். வெனிசுலா மீதான அமெரிக்காவின் தாக்குதல் காரணமாக உள்நாட்டு எரிபொருள் விலைகளிலும் ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயத்தை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வெனிசுலா மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை தொடர்ந்து உலக சந்தையில் எரிபொருளின் விலையில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் எரிபொருள் விலையில் ஏற்படக்கூடிய துல்லியமான தாக்கத்தை அரசாங்கத்தினால் தற்போது கணிக்க முடியாதுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் சில குறிப்பிட்ட பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளில் ஏற்கனவே ஏற்ற இறக்கம் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்ப நிதி அமைச்சின் மற்றும் ஏனைய துறைசார் அமைச்சர்கள் கலந்துரையாடி தகுந்த தீர்மானத்தை எடுக்கும் என அமைச்சர் விளக்கம் அளித்துள்ளார். மேலும் எரிபொருள் விலை திருத்தம் குறித்து இறுதி முடிவுகளுக்கு அமைய எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பூலோக நகரம் என்று அழைக்கப்படும் மிக கொடூர சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வெனிசுலாவில் இருந்து போதைப் பொருள் கடத்தை கொண்டு அமெரிக்கா வருவதாக பல நாட்களாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குற்றம் சாட்டி வந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு கடல் வழியாக போதைப் பொருட்களை கடத்தி வரும் கப்பல்களை தாக்கி அழிக்க அவர் உத்தரவிட்டிருந்தார். இதையடுத்து ஜனவரி 3 காலை வெனிசுலாவின் தலைநகர் கராகஸ் உள்ளிட்ட பகுதிகளில் அமெரிக்க ராணுவம் அத்துமீறி வான்வழி தாக்குதலை தொடர்ந்தது. அங்கு தாக்குதல் நடத்தியது மட்டுமின்றி அந்த நாட்டின் ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸையும் அமெரிக்க படைகள் கைது செய்து நாடு கடத்தி அமெரிக்காவின் நியூயார்க் நீதிமன்றத்தில் கடந்த திங்கட்கிழமை முன்னிலைப்படுத்தியது. இதையடுத்து அவர்கள் மீது போதைப்பொருள் பயங்கரவாதம் மற்றும் போதைப்பொருள் கடத்தல், ஸ்திதி, ஆயுத கடத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கைகள் கட்டப்பட்ட நிலையில் உலக வானூர்தி மூலமாக மதுரோ நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டார். இதன்போது அவர் குற்றமற்றவர் என தெரிவித்து பிணை கோரியிருந்தார். இருப்பினும் மதுரோ மற்றும் அவரது மனைவியை சிறையில் அடைக்க உத்தரவிட்ட நீதிபதி மார்ச் 13 குறித்த வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். இந்த நிலையில் மதுரோ நியூயார்க்கில் இருக்கின்ற புருக்லின் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மன்ஹாட்டன் மற்றும் புருக்லினில் உள்ள நீதிமன்றங்களில் விசாரணைகளுக்காக காத்திருக்கும் கைதிகள் வழக்கமாக இந்த சிறையில் அடைக்கப்படுவார்கள். டிட்டி என்று அழைக்கப்படுகின்ற சின் ஹோம்ஸ் உள்ளிட்டோரும் இந்த சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பேரிடரால் பாதிக்கப்பட்ட மிளகு, கோப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களுக்கு நிவாரணம் வழங்கும் திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. திடீர் பேரிடர் சூழலால் சேதமடைந்த குறுகிய கால பயிர்களுக்கான விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க தேவையான வரவு செலவு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஏற்றுமதி விவசாய துறையின் பொருளாதார முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பேரிடரால் சேதமடைந்த நீண்டகால ஏற்றுமதி விவசாய பயிர்களை மீண்டும் பயிரிடுவது மற்றும் நிவாரணம் வழங்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. அதன்படி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு அமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதன்போது பேரிடரால் சேதமடைந்த மிளகு, கோப்பி மற்றும் ஏலக்காய் தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கான அந்த தோட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு ஹெக்டேருக்கு 4,25,000 ரூபாய் நிதியுதவி வழங்கவும், ஏற்றுமதி விவசாய துறையில் திட்டங்கள் மூலமாக அந்த தோட்டங்களை மீண்டும் பயிரிடுவதற்கு தேவையான இலவச மரக்கன்றுகளை வழங்கவும் முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அமைதிக்கான நோபல் பரிசு பெறுவதற்கு முழு தகுதியுடையவர் என வெனிசுலாவின் எதிர்க்கட்சித் தலைவரும் நோபல் பரிசு பெற்றவருமான மரியா கரினோ மச்சாடோ தெரிவித்துள்ளார். நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவின் ஜனநாயகம் மலரவும் நிக்கோலஸ் மதுரோவின் பிடியிலிருந்து நாட்டை விடுவிக்கவும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நடவடிக்கைகள் மனிதநேயத்துக்கான ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்றும் மரியா பாராட்டியுள்ளார். கடந்த 2025 தான் வென்ற அமைதிக்கான நோபல் பரிசை ட்ரம்புடன் பகிர்ந்து கொள்ள விரும்புவதாக அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் செய்துள்ள காரியங்கள் உலகிற்கு ஒரு வலுவான செய்தியை சொல்லியுள்ளது.
அவர் இந்த பரிசை பெறுவதற்கு முழு உரிமையுடையவர் என்பதை அவர் செயல்கள் நிரூபிக்கின்றன. வெனிசுலா மக்கள் சார்பாக ட்ரம்பின் துணிச்சலான முடிவுகளுக்கு தான் எப்போதும் நன்றிக்கடன் பட்டிருப்பதாகவும் அவர் உருக்கமாக குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி ட்ரம்பின் தனிப்பட்ட தலையீடு காரணமாகவே வெனிசுலாவின் நீண்ட காலமாக நிலவி வந்த அரசியல் சர்வாதிகார ஆட்சி வீழ்த்தப்பட்டதாக மரியா கரினா மச்சோடோ தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க படைகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தனது புதிய வெளியுறவு கொள்கையான டொன்ட்ரோ கோட்பாடு என்பதன் கீழ் பல நாடுகளை தனது அடுத்த இலக்குகளாக அடையாளப்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன்படி கிறிஸ்லாந்து தீவை முழுவதையும் அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர விரும்புவதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அங்கு ரஷ்யா, சீன கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இங்கு கையடக்க தொலைபேசிகள் மற்றும் ராணுவ தளபாடங்களுக்கு தேவையான அரிய மண் தாதுக்கள் அதிகளவில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வரும் ஆண்டுகளில் துருவ பனிக்கட்டிகள் உருவாகுவதால் புதிய கப்பல் பாதைகள் திறக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. கிறிஸ்லாந்தின் பிரதமர் ஜென்ஸ் ஃபிரெட்ரிக் நீல்சன் தீவின் மீதான அமெரிக்க கட்டுப்பாட்டின் கருத்தை ஒரு கற்பனை என்று விவரித்து ட்ரம்பிற்கு பதிலளித்துள்ளார். வெனிசுலா நடவடிக்கைகளுக்கு பிறகு கொலம்பியா ஜனாதிபதி குஸ்டோவா பெட்ரோவை எச்சரித்துள்ள ட்ரம்ப் அந்த நாட்டின் மீது ராணுவ நடவடிக்கைகளுக்கு விருப்பம் தெரிவித்துள்ளார். கொலம்பியா ஒரு நோயுற்ற மனிதரால் வழிநடத்தப்படுவதாகவும் அங்கிருந்து அமெரிக்காவுக்கு போதைப்பொருள் கடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஈரானில் நடைபெற்று வருகின்ற மக்கள் போராட்டங்களுக்கு ஆதரவு தெரிவித்த ட்ரம்ப் போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டால் அமெரிக்கா மிக கடுமையாக தாக்கும் என எச்சரித்துள்ளார். கடந்த ஆண்டு ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மெக்சிகோ எல்லை வழியாக போதைப்பொருள் மற்றும் சட்டவிரோத குடியேற்றவாசிகளின் வருகைகளை தடுக்க மெக்சிகோ போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் ட்ரம்ப் சாடியுள்ளார். 2025ஆம் ஆண்டு பதவியேற்ற முதல் நாளன்று மெக்சிகோ வளைகுடா அமெரிக்க வளைகுடா என பெயர் மாற்றுவதற்கான நிறைவேற்று ஆணையில் அவர் கையெழுத்திட்டிருந்தார். வெனிசுலாவில் மதுரோ ஆட்சி கவிழ்ந்ததால் அங்கிருந்து கியூபாவுக்கு கிடைத்து வந்த எண்ணெய் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. கியூபா பொருளாதார ரீதியாக வீழ்ச்சியடைய தயாராக உள்ளதாகவும் அங்கு ராணுவ தலையீடு தேவையில்லை, தானாகவே வீழ்ந்துவிடும் என்றும் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.